ஐபிஎல்லே அன்பிரடிக்டபிள். ஆனால் அதில் ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளாக இருக்கிற டீமு லக்னோ சூப்பர் ஜெயண்ட்டு. இல்லை அப்படி சொல்லக்கூடாது, நம்ம சரியாக அவங்கள கணிக்கலையோ அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஏன்னா இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது அவங்கள பவுலிங் அட்டாக் மாதிரி என்ன சொல்கிறது, இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலிங் அட்டாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருத்துக்களை பதிவு பண்ணோம். ஆனால் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் அட்டாக்கு ஆல்மோஸ்ட்டு வந்து திரும்பி பார்க்க வைக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி டிசி அன்றைக்கி போட்டிருக்க வேண்டிய மேட்ச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சை போட்டாச்சு ரன்னர்ஸு. மும்பை இந்தியன்ஸு ஊன்னு பெருசாக ஒரு ஹைப் இருக்கக்கூடிய ஒரு டீமை அழகாக போட்டு விட்டுட்டாங்க. கடைசியில் எப்படி சொல்கிறதுனா லக்னோ சூப்பர் ஜெயண்ட், இன்னொரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ், ரெண்டு டீமுக்கும் பெருசாக ஹைப் இல்லை, பரபரப்பு இல்லை, அதனால் ப்ரெஷர் இல்லை, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெளியில் வருதோன்னு தோணுது. ஸோ இப்போது கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாங்க. ஐ மீன் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஆட போகிறாங்க. அவங்க ஹோமில் ஆட போகிறாங்க. திரும்ப லக்னோ சூப்பர் ஜெயண்ட் ஒரு அன்பிரடிக்டபிள் ரிசல்ட்டை கொடுப்பாங்களா? அதுக்கப்புறம் கேகேஆர் இப்போ விக்டரியை நோக்கி வராங்க, திரும்பி ரெண்டாவது விக்டரியை ஹோமில் பெறுவாங்களா? பார்ப்போம். கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். இந்த ஐபிஎல் 2025 கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து ப்ரிவ்யூவில் நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு போட்டிக்குமே. அந்த வகையில் இன்றைய போட்டியில் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, முதல்ல இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா? ஈஸி கேள்வி. அடுத்ததாக இந்த போட்டியில் யார் அதிக கேட்ச் பிடிப்பா? ஓகே, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, யார் அதிக கேட்ச் பிடிப்பா? இந்த ரெண்டு கேள்விக்கும் சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. பார்ப்போம் எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கள்ட்டு. நம்ம ப்ரிவ்யூக்குள்ளே போகலாம். அப்புறம் டெக்கத்லானோட ப்ரைஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய பேர் கிருக்கானந்தா எனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு மெசேஜ் சொல்கிறீங்க. சில பேர் உங்களோட நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் பகிர்றீங்க. ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ப்ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் நடக்க இருக்கக்கூடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி வந்து ப்ரிடிக்ஷன் இந்த ஸ்பெஷல் கிருக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. இது கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஸோ ஐபிஎல் மாதிரியே டெக்கத்லான் வேறு மாதிரியான ஒரு ஷாப் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கும். இப்போது கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்டுக்குள்ளே போகும்பொழுது ஃபஸ்ட்டு வெதர் மழை வராதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒன்று. அதுக்கப்புறம் பிச் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் முதல்ல பிச்சு பொறுத்த வரைக்கும் முன்ன வந்து எல்லா கிரவுண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சு. கல்கட்டா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று ஃப்ளாட் ட்ராக்காக கிடைக்கும், இல்லைனா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பாம்பு விடுற மாதிரி கிடைக்கும், இல்லைனா கொத்தி விட்டுருவாங்க 3-4 ஸ்பின்னரோடு ஆடுற மாதிரி கிடைக்கும். போன வருஷம் வந்து அவங்க ஸ்ட்ரென்த்து பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சா, ஃப்ளாட் ட்ராக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இந்த வருஷம் வந்து நீங்கள் நல்லா பவுலிங் பண்ணால் உங்களுக்கு விக்கெட் வரும், நல்லா பேட்டிங் பண்ணால் உங்களுக்கு ஸ்கோர் வரும். அப்படிங்கிற மாதிரி நல்ல கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் ஒரு நல்ல கிரிக்கெட் ஒரு நல்ல கான்டெஸ்ட் இருக்கக்கூடிய பிச் தான் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாஸ் அப்படிங்கிறது வந்து கேகேஆருக்கு எல்எஸ்ஜிக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து கேகேஆருக்கு டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறதுங்கிறதுல எனக்கு தெரியும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி ஆர்சிபி கிட்ட தோத்தாங்க, பட் நல்ல ஸ்டார்ட் கிடச்சி தான் அவங்க தோத்தாங்க. இப்போது எஸ்ஆர்ஹெச் கிட்ட பார்த்தீங்கன்னா 200 ரன்னு. ஸோ டீமோட ஸ்ட்ரென்த்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் நினைக்கிறது மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜெயிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ எல்எஸ்ஜி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களுக்கும் டாஸ் வின் பண்ணி நான் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் பெட்டர் தான் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஒரு 200 ரன் அவங்களால அடிக்க முடியுது. ஈவன் அன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ்டே 171. டாஸ் வந்து க்ரூஷியல். பட் இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎல் மேட்சஸில் வந்து இந்த சலைவா பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ டாஸு கொஞ்சம் க்ரூஷியல் ஆகியிருக்குதோ நான் யோசிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்லையும் அந்த டாஸ் ரிப்போர்ட் பற்றி நான் இவ்வளோ தூரம் முன்னெல்லாம் டாஸை வின் பண்ணால் பவுலிங் கிடைக்கலாம், பேட்டிங் அப்படிலாம் இல்லாமல் இப்போது ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பார்த்து தென் டாஸை பற்றி பேசுகிற அப்படின்னா டாஸ் கொஞ்சம் பெரிய ரோல் வகிக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்டு பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இனிதே நிறைவடைகிறது. அடுத்ததாக பிளேயிங் லெவனுக்குள்ளே போகும்பொழுது இந்த பக்கம் கேகேஆர் வின் பண்ணிட்டு வராங்க, இந்த பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வின் பண்ணிட்டு வராங்க. அதனால் ரெண்டு டீம்லேயும் எனக்கு தெரிஞ்ச மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போது நம்ம பேட்டில் நேருக்குள்ளே போகும்போது இப்போ ரெண்டு டீமையும் லைட்டாக அனாலிசிஸ் பண்ணோம்னா கேகேஆரை விட எனக்கு எல்எஸ்ஜியோட கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்த ஐபிஎல்ல நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் சொல்கிறாங்க, டிசியை போட்டிருப்பாங்க ஓகேங்களா. அடுத்தது எஸ்ஆர்ஹெச்சை போட்டாங்க, பஞ்சாப் கிங்ஸ்ட்டை மரணடி தான், மும்பை இந்தியன்ஸை காலி பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களோட கேம் பாருங்களேன், 200 அடிப்பாங்க, அப்புறம் 200 அடித்து டிஃபெண்டும் பண்ணுவாங்க, 200 அடித்து டிஃபெண்ட் பண்ண முடியல, அன்றைக்கி தோத்துட்டாங்க, 190 சேஸ் பண்ணுறாங்க. அப்போ இவங்களால 200 கொடுக்க முடியுதுன்னா 200 அடிக்கவும் முடியுது, அது டிஃபெண்டும் பண்ண முடியுது. ஸோ அவங்ககிட்ட எல்லா கிரிக்கெட்டும் இருக்குது. இப்போ டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ மார்ஷும் மறுகிராம் அடிக்க ஆரம்பிச்சாச்சு, கீழே நிக்லஸ் புரானும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ரிஷப் பண்ட் கிட்ட மட்டும் ரன்னு வரல.
ஆயுஷ் பதோனி மில்லர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது, சமாதுக்கிட்டேருந்து கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது. கீழே வந்து ஷர்துல் தாக்கூர் 50-50 தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. திக்வேஷ் அவர் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது எல்எஸ்ஜியோட பவுலிங்கோட ஒரு மாதிரி ஹார்ட்டாக இருக்கிறாரு. பிஷ்னோய் ரன்னை லீக் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அவேஷ் கான் டெத் ஓவர்ஸ், இப்போ ஆகாஷ்தீப் வந்து வந்திருக்கிறாரு பெங்கால்காரரு. ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு 11 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஒரு 7-8 பேர்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எல்எஸ்ஜியால் கேமை ஜெயிக்க முடியுது. சரியான நேரத்தில் சரியாக வந்து அவங்ககிட்ட அவுட் புட் வருது. டெத் ஓவரா ஆவேஷ் கான் நல்லா போட்டுருவார். ஒரு 30 ரன் அடிக்கணுமா அடிக்கிறாரு, மில்லர் அடிக்கிறாரு, பதோனி கிட்ட ரன் வருது. ஸோ அவங்க சரியான இடங்கள்ல சரியான நேரத்தில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. கேகேஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் அமைகிறதில்ல, நிறைய டீகாக் கொடுக்குறதில்ல. அவங்களோட பேட்டிங்கே ரஹானே கிட்டே தான் ஆரம்பிக்குது. ரஹானே, ரகுவன்ஷி இப்படி தான் இவங்ககிட்ட தான் ஆரம்பிச்சு. பட் என்ன லாஸ்ட் மேட்சாக ரின்கு சிங்கும் வெங்கடேஷ் ஐயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜான விஷயம். பட் பவுலிங்கில் குறை இல்லைன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஹர்ஷித் ராணாவும் சரி, வைபவ் ராவும் சரி, அவங்க இப்போ போட்டுட்டு இருக்கிறாங்க சரியா. அப்புறம் ரசூலும் விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ வருண் சக்கரவர்த்தியை பற்றி நம்ம இங்கே எதையும் பேசவும் தேவையில்லை. பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஓகே, அதாவது பேட்டிங் பவுலிங்கை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு பவுலிங் நல்லாவே இருக்குது. பட் பேட்டிங் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நம்பிக்கையின்மையாக இருக்குது. ஸோ இப்போது 2 டீமோட பேட்டிலுக்குள்ளே வரோம், தனித்தனி டீமாக பார்த்துறோம். பேட்டிலுக்குள்ளே வரும்பொழுது இங்கே நிக்லஸ் புரான், ரிஷப் பண்ட், பதோனி, மில்லர், ஓகேங்களா. ஏதர் இதில் வந்து நீங்கள் மார்ஷ் கூட வருவார்னு வச்சுக்கோங்க. பட் அந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் ஒரு வருண் சக்கரவர்த்தி, நரேன், தேவைப்பட்ட மொயின் அலி இந்த அட்டாக் இது எப்படி வந்து சமாளிப்பாங்க? இதுதான் ஆக்சுவலி மேட்சோட வெற்றி தீர்மானிக்கிற ஒரு என்ன சொல்கிறது முக்கியமான பேட்டிலாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ டெத் ஓவரில் வந்துட்டீங்க அப்படின்னா எல்எஸ்சிலேருந்து ஒரு ஆவேஷ் கான், ஷர்துல் தாக்கூர் இவங்கெல்லாம் பவுலிங் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்குன்னு இந்த மேட்ச் நான் அப்படி போடலை. பட் ஆனால் இவங்க தான் வருவாங்க டெத் ஓவரில். ஸோ கீழே இங்கே பேட்டிங் பண்ண வரதில் வந்து ரசல், ரின்கு சிங், ஈவன் வெங்கடேஷ் ஐயர், ரமன்தீப் சிங் இவங்கெல்லாம் வருவாங்க. இதுவும் மேட்சோட விக்டரி டிசைட் பண்ணுற ஒரு பேட்டிலாக இருக்கும். இன்னொரு பக்கத்தில் திக்வேஷ், ரவி பிஷ்னோய் இவங்கெல்லாம் வரும்போது அந்த பக்கத்தில் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங் இவங்கெல்லாம் வராங்க. ஸோ பட் ஆனால் ரொம்ப நான் சொல்கிறது என்னென்னா அல்டிமேட்டாக கேகேஆரோட ஸ்பின்னும் எல்எஸ்ஜியோட மிடில் ஆர்டர் இதுவும் செம்மையாக இருக்கும். அப்புறம் டெத் ஓவரில் எல்எஸ்ஜியோட பவுலிங், கேகேஆரோட லோவர் ஆர்டர் பேட்டிங் இது செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்கும். இதுதான் மேட்சை விக்டரி தீர்மானிக்கும். பட் இதை விட நான் மேலே ரகுவன்ஷி அண்ட் ரஹானே அந்த பேட்டிங் பேர் இருக்குல்ல, வழக்கமாக 30-30 அடிக்கிறாங்கல்ல, இவங்க 30 இல்லை அவங்க 50 அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்களே. அப்படி இல்லாமல் 2 பேர் சேர்ந்து ஒரு 50-50 அடிச்சு ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு உடச்சி கிழட்டி கொடுத்துருவாங்க. இவங்க 100 ரன் அடிச்சிட்டாங்கன்னா எல்எஸ்ஜியோட பவுலிங் அன்றைக்கி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ எல்எஸ்ஜியோட பவுலிங் அன்றைக்கி நல்லா பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக கேகேஆரை பீட் பண்ணலாம். பட் இப்போவும் நான் சொல்கிறேன் எல்எஸ்ஜி கிட்ட நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது, குவாலிட்டியாக வச்சுருக்கிறாங்க. பட் பிஷ்னோய் ரன்னை லீக் பண்ணுறாரு, ரொம்ப ரன்னை லீக் பண்ணுறாரு. அவர் ஒரு 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்தாருன்னா எல்எஸ்ஜிக்கு மேட்ச் கண்டிப்பாக வரும். இன்னொரு பக்கம் பவுலிங்கில் ஒரு 12 ஓவர் 14 ஓவர் சரியாக போட்டாங்க அப்படின்னா மேபி மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். கேகேஆர் 48% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதான் நான் பார்க்குறேன். ஆன் பேப்பரில் உங்களுக்கு 11ஸில் இந்த கண்டிஷன்ஸில் இவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு கேகேஆர் பக்கம் நீங்கள் சாயலாம். ஆனால் இந்த பக்கத்தில் எனக்கு எல்எஸ்ஜியும் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. பட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு நல்லா பண்ணுவாங்களா அப்படிங்கிற தாட் மட்டும் மனசில் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஈடன் காலன்ஸ் சின்னது, இப்போ மார்ஷ் அடிக்கிற 6ஓ மர்க்ரம் அடிக்கிற 6ஓ இல்லை அதை தாண்டி ஒரு நிக்லஸ் புரான் அப்புறம் பதோனி இவங்க அடிக்கிற 6லாம் பெருசாக போகும். பண்ட்டுலாம் ஃபைன் லெக்கில் கிளப்பி விட்டு அடித்தா பக்கத்தில் தானே விழும். ஸோ அப்படிங்கும் போது நான் இவங்களையே போகக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன். நான் இவங்களை பிக் பண்ணுறேன். நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னர்ஸ், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, எப்படி நோன் டியூட்டி எடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இப்போது அடுத்ததாக என்னோட ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, திக்வேஷ் முதல் முறையாக பிக் பண்ணுறேன். உங்களுக்கு பிக் பண்ண சொல்ல சஜஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரவுண்டரில் நரேன் அண்ட் ரசல், பேட்டிங்கில் மிச்சல் மார்ஷ், ரகுவன்ஷி, ஆயுஷ் பதோனி, விக்கெட் கீப்பிங்கில் நிக்லஸ் புரான். எனக்கு ஒரு கட்டத்தில் டவுட் வந்துச்சு, ஏன் நம்ம மொயின் அலியை பிக் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். மில்லரா மொயின் அலியா? ஏன்னா எனக்கு மார்ஷ் ஓப்பனர், நிக்லஸ் புரான் 1 டவுனில் வரவர், அப்புறம் பதோனி ஆல்மோஸ்ட் மிடில் ஆர்டரில் வரவர், திக்வேஷ் கீழே ஸ்பின்னரே எனக்கு ஒருத்தர் தேவை, அப்புறம் நரேன் அங்கே ஓப்பனரு, ரகுவன்ஷி மிடில் ஆர்டர் பேட்டரு, ரசல் கீழே பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் வருவார், லோவர் மிடில் ஆர்டரு, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இங்கேருந்து ஒரு 5 பேர், இங்கேருந்து இப்போ நான் ஒரு 4 பேரை பிக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஷர்துல் தாக்கூர் பக்கம் நான் எப்பவுமே சாய்வேன். ஏன்னா ஷர்துல் தாக்கூர் பேட்டிங் பவுலிங் வருவாருங்கிறதுனால ஷர்துல் தாக்கூர் பக்கம் நான் சாயினேன். ஸோ 5 பேரை பிக் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு என்னென்னா 2 டீம்லேருந்து எனக்கு இன்னும் மிடில் ஆர்டர்லேருந்து ஒருத்தரை பிக் பண்ணலாமா? அதுலேயும் கேகேஆர்லேருந்து எனக்கு அந்த மிடில் ஆர்டரில் யாருமே பிக் பண்ணலை. இந்த பக்கம் எல்எஸ்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பதோனிக்கு கீழே யாரையும் போகலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது.
பவுலிங்லேயும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக பிக் பண்ணாமல் எல்எஸ்ஜி பக்கம் எனக்கு போக வேணாம்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் கேகேஆர்லேருந்து எனக்கு பவுலிங் அட்டாக் பாருங்க, ஒரு ஸ்பின்னர், ஒரு ஃபாஸ்ட் பவுலரு, இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் டெத் ஓவரில் ரசல் எடுத்தாச்சு. ஆனால் எனக்கு இன்னமும் பேட்டிங்க்கு எனக்கு கேகேஆரில் ஆள் குறையிற மாதிரி இருக்குது. மொயின் அலியே மேலே இறக்கிடுவாங்கன்னு எனக்கு தெரில. மொயின் அலிக்கு பவுலிங் கொடுப்பாங்கன்னு எனக்கு ஐடியாவும் இல்லை. அதனால் அவரை பிக் பண்ணல. ஒரு டீமில் மில்லருக்கு இடம் இருக்குது. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நரேன் ரசல் இல்லைங்க, இப்போலாம் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்கல்ல, அதுக்கு இந்த மேட்ச் எடுக்காமல் இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? வேறு யாராவது சஜஸ்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் நிக்லஸ் புரானை நான் எப்பயுமே இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட்டில் வைப்பேன். சரி, நரேனா ரசலா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்க. பிச்சோட ரிப்போர்ட் பார்த்துட்டு கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு, அதாவது விக்கெட் ட்ரையாக இருக்குனாலே பேட்டிங் பிச் தானே, நல்லா பேட்டிங் பண்ணலாமே. ஒரு மேட்ச் அப்படி தானே ட்ரையாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நரேனானா அப்புறம் நரேன் பக்கம் நரேன் ஒரு நிக்லஸ் புரான், நரேன் கேப்டனா நிக்லஸ் புரான் வைஸ் கேப்டனாக போடுங்க. இல்லைனா உங்களுக்கு ரசலை வேணாலும் நீங்கள் போட்டு பாருங்கள், ஓகேங்களா? கேரண்டீடாக உங்களுக்கு 2 பேருமே சாலிடாக நல்லா பண்ணி கொடுப்பாங்க. தென் வீடியோ நிறைவடைகிறது. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளுக்கான போட்டி வந்துருச்சு. அடிக்கடி பாயிண்ட்ஸ் டேபிளில் காட்டிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கப்புறம் பாருங்கள், மேட்ச் எல்லோரும் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா?